வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆம்லெட் டைப்பில் வந்து பணியாரத்தை சுற்றி எடுக்க போகிறோம். ஸோ ஜஸ்ட்டு நம்ம முத்தி எப்படி நம்ம ஆம்லெட் வந்து டவாவில் போட போகிறோமோ அது போல் வந்து பணியார குழியில் ஊற்றி எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இங்கே 2 முட்டை போல் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை தேவைக்கேற்ப வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பிளாக் பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன் போல் எடுத்திருக்கேன். தனி மிளகாய் தூள் வந்து 1/2 டீஸ்பூன் போல் எடுத்திருக்கேன். மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன் போல் எடுத்திருக்கேன். க்ரீன் சில்லிஸை வந்து ஒரு பெரிய சைஸ் க்ரீன் சில்லி எடுத்து ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 பல்லு போல் பூண்டு எடுத்து சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவைக்கேற்ப, எண்ணெய் தேவைக்கேற்ப. இந்த இன்க்ரீடியன்ஸை வச்சுட்டு கலக்கலான முட்டை பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ பாருங்கள், நம்ம வந்து முட்டை பணியாரம் செய்கிறதுக்காக வேண்டிய ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஆனியன் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஆனியன் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த 3 மசாலாவையும் ஆட் பண்ணிடலாம். சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பூண்டை ஆட் பண்ணிடலாம். சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற க்ரீன் சில்லிஸ் நம்ம ஆட் பண்ணலாம். required amount of salt நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கறி லீவ்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். நம்ம எடுத்த முட்டையை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிடலாம். ரெண்டு முத்தி ஆட் பண்ணியாச்சு. நல்லா பீட் பண்ணி எடுத்துடலாம். முத்தியை சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டோம். இதை வந்து இப்போ நம்ம பணியார சட்டியில் ஊற்றி எடுக்கலாம். நான் வந்து பணியார சட்டி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த பணியார சட்டி வந்து பற்ற வச்சுட்டேன். பணியார சட்டி வந்து சூடு ஏறிட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எண்ணெய் வந்து பணியார சட்டியில் விடணும். ஏன்னா எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளால் வந்து முத்தியை ஊற்றி எடுக்க முடியும். ஸோ ஒவ்வொரு குழிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 drops போல் நம்ம ஆயில் ஆட் பண்ணலாம். நான் வந்து கடலை எண்ணெய் விடுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட விட்டுக்கலாம். கடலை எண்ணெய் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும், அதனால் கடலை எண்ணெய் விடுறோம். ஸோ பணியார சட்டியில் வந்து எண்ணெய் விற்றதுக்கப்புறமா ஒரு ஆனியன் வந்து இது போல் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம நல்லா இது போல் உள்ளே விற்று நம்ம தேய்ச்சோம்னா பணியாரம் வந்து நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். நான் வந்து அலுமினியம் பணியாரம் சட்டி எடுத்திருக்கேன். நான்ஸ்டிக்காக இருந்தால் இது எதுவுமே நம்மளுக்கு தேவை கிடையாது. எண்ணெய் கூட நம்ம ரொம்பலாம் விட தேவையில்லை. பணியாரத்தை விற்றதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் விற்றுக்கலாம். கொஞ்சமாக அது கூட விடலாம் நான்ஸ்டிக்காக இருந்தால். இரும்பு, அலுமினியம் இதெல்லாம் நம்ம இத்தாலியன் இதெல்லாம் நம்ம எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக இது போல் நம்ம விடணும். அப்போ தான் நம்மளுக்கு பணியாரம் வந்து ஒட்டாமல் வரும். ஸோ ஒரு நிமிஷம் போல் ஹை ஃப்ளேமில் வைங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடு ஏறிடும். பணியார சட்டி நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண முத்தியை வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ குழி நிரம்புற வரைக்கும் நம்ம விடக்கூடாது. 3/4 தான் நம்ம விடணும். ஸோ முத்தியை விட்டாச்சு. இப்போ நம்ம மேலே வந்து மறுபடியும் எண்ணெய் விட்டுடலாம். மிதமான தீயில் நல்லா 1 நிமிஷம் போல் நம்மளுக்கு வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம பணியாரத்தை திருப்பி விடலாம். மிதமான தீயில் 1 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பணியார சட்டி ஓப்பன் பண்ணி நம்ம திருப்பி விட்டுடலாம். ஸோ இப்போ நம்ம பணியாரத்தை திருப்பி விட்டுடலாம். முட்டை எப்பவுமே ஈஸியாக திரும்பிடும் நம்மளுக்கு பணியார சட்டியில் விட்டோம்னா. இதுக்கு ஜஸ்ட் ஒரு நைஃப் வச்சுட்டே கூட நம்ம திருப்பி விடலாம், இல்லை ஒரு ஸ்டிக்கு வச்சுட்டு திருப்பி விடலாம். பணியாரத்துக்கும் தனியாக ஸ்டிக்கு இருக்குது, திருப்பி விடலாம். இல்லை வடக்குத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கம்பி வச்சுட்டு கூட நம்ம திருப்பி விடலாம். எல்லாம் பணியாரத்தையும் இதே போல் திருப்பி விட்டுடணும். ஸோ முட்டை பாருங்கள் எவ்வளோ அழகாக ஈஸியாக நம்மளுக்கு திருப்பி விட்டாச்சு. மறுபடியும் 1 நிமிஷம் போல் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி விடலாம். 1 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள் ரொம்ப நல்லா கலக்கலாகவே வெந்துடுச்சு. நம்மளுக்கு பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இதெல்லாம் நம்ம எடுத்துடலாம். ஸோ பாருங்கள் ரொம்ப கலக்கலான முட்டை பணியாரம் எப்படி செய்யறது உங்களுக்காக வேண்டி செஞ்சு காமிச்சிருக்கேன். மறக்காமல் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணும்னு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கட்டாயமாக உங்களுக்காக வேண்டி போஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.